சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை தற்போதைய மதுரை பாராளுமன்ற தொகுதியோட எம்பி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சூப்பா வெங்கடேசன் அவர்கள் செங்கோலை பற்றி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பார்த்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. அண்ணன் தற்குறித்தனமா ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. செங்கோலுடைய சிறப்பு தெரியாம இப்படி பேசிட்டு கிடக்காங்கன்னா இப்போ இவங்களுடைய மைண்ட் செட்லாம் இங்கே இருக்குது. செங்கோல் எவ்வளவுக்கு உயர்வானது தெரியுமா? அது பற்றி செங்கோன்மைங்கிற ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் அவர்கள் எழுதியிருக்காங்க. சரியா? இந்த செங்கோல் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த புறத்தில் இருக்கவங்களுக்கு அவங்கள வச்சு அந்த புறத்து அரண்மனையில் இருக்க அந்த புறத்தில் இருக்க பெண்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு செங்கோல் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது எதுக்கு வள்ளுவர் செங்கோன்மைன்னு ஒன்று அதிகாரம் எழுதணும்? அது பற்றிய விரிவான தகவல் நம்ம பின்னால் பார்ப்போம். அதோட பாடல்கள், அதோட விளக்கங்கள், செங்கோன்மையில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். பின்னால் பார்த்தே வருவாங்க. வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலோதும் கோடாதனின். மன்னவனுக்கு வெற்றியளிப்பது அவன் கையிலுள்ள வேல் அல்ல, அவன் செங்கோன்மை கோணாமல் இருந்தானால் அதுவே வெற்றியளிப்பதாகும் என்று வள்ளுவர் தனது உரையில் கூறியிருக்கிறார். செங்கோன்மை அதிகாரத்தில் 544வது பாடலில் குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு குடிகளை அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்தும் மாநிலத்து வேந்தனின் அடிகளை தெளிவி இவ்வுலகத்து வாழ்வும் நிலை பெறுவதாகும் என்று வள்ளுவர் அவர்கள் 544வது பாடலில் செங்கோன்மையை பற்றும் செங்கோலை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார். அடுத்ததாக செங்கோன்மை அதிகாரம் 542வது பாடலில் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்றும் மலையின் செம்மையை எதிர்பார்த்து உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழும் மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து குடிகள் வாழ்வார்கள் என்றும் தங்களது செங்கோலை பற்றி சிறப்புரை எடுத்துரைக்கிறார் வள்ளுவர் அவர்கள். இப்படி இருக்கையில் திருவள்ளுவர் இவ்வளவு தூரம் ஒரு செங்கோன்மை அப்படின்ற சிறப்பு அதிகாரம் கொடுத்து பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன் முழுக்க 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 ஒரு பொய்யான தகவலை கொண்டு வந்துக்கிட்டு செங்கோலை வச்சுருக்காங்க பார்லமெண்ட், அது தப்பு. ஒரு இந்து அடையாளத்தை அங்கே வச்சுக்கக்கூடாது, இந்து அடையாளத்தை தூக்குங்க அப்படின்ற சொல்லாமல் இவங்க செங்கோலை இகழ்றதும் செங்கோலை புறம் தள்ளுறதும் தமிழர்களை இவர் புறந்தள்ளுவதற்கு சங்கம் வைத்து தமிழகத்தை பாண்டிய நாட்டில் மதுரையில் வெற்றி பெற்ற இந்த வெங்கடேசன் எம்பி அவர்கள் இன்னைக்கு அந்த தமிழையே கொச்சைப்படுத்துகிறாரு, அந்த தமிழையே கேவலப்படுத்துகிறாரு. செங்கோலில் தமிழில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? வானில் அரசாழ்வார் நம்மதே அப்படின்னு சொல்லி செங்கோலில் தமிழில் எழுதப்பட்டிருக்கும். அப்போ அந்த தமிழை அவர் அசிங்கப்படுத்துகிறார்.